ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம போகிற இடம் வந்து திடியன் மலைங்க. மதுரையிலேருந்து 30 கிலோமீட்டர் இருக்குது. வாங்க போகலாம். இப்போ மணி பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 7:30 ஆகுதுங்க. இங்கேருந்து போகிறதுக்கு 50 நிமிஷம் ஆகுதுன்னு கூகுள் மேப் காட்டுது. வாங்க போகலாம். அந்த லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பிளேஸஸ் சும்மா செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் போக போக நேச்சர் ஃபீலை பார்க்கலாங்க. போயிட்டு இருக்கிற ரூட்டில் கரெக்டாக லெஃப்ட் சைடு நாட்டானீஸ்வர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு பக்கத்தில் அந்த ஆர்ச் இருக்குங்க. அந்த ஆர்ச்சில் லெஃப்ட் சைடு நீங்கள் உள்ளே போனீங்கனாலே வந்துடுங்க. உள்ளே போனாலே கிராமத்துக்குள்ளே போகிற மாதிரி அங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பார்க்குறதுக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நேச்சரை வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக அந்த வாசம் சூப்பராக இருக்கும். அந்த ஃபீல் பண்ணுறதுலேயே நீங்கள் அப்படியே ரைட் சைட் போனீங்கன்னா ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சுக்குள்ளே நேராக உள்ளே போய்ட்டு ரைட் சைட் போனீங்கன்னா நீங்கள் மலையாள ஆரம்பிக்கலாம். படிக்கட்டு ஃபுல்லாக சிமெண்டில் கட்டியிருப்பாங்க. நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே பாறையிலே செதுக்கியிருப்பாங்க. போக அந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. நல்லா காற்று அடிக்குதுங்க. சூப்பராக இருக்குது. அந்த சன்செட்டுக்கு அதுக்கும் நல்லா இருக்குது. அங்கே ஒரு கோயில் இருக்குது. அவர் தான் ஆஞ்சநேயர் கோயிலுங்க. இங்கே நான் வரும்போதில் அந்த ஆஞ்சநேயர் கும்பிட்டு தான் நான் மேலே போவேன். இங்கே நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டெப்ஸில் நடந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்து இந்த ஸ்டெப்ஸ் எப்படி போகணும்னா மலை மேலே அப்படியே செதுக்கியிருப்பாங்கங்க. நீங்கள் அந்த மலையை குடஞ்சி அந்த படிக்கட்டு பண்ணியிருப்பாங்க. நான் போக போக நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே நடக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. வியூ பாயிண்ட்டில் வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நடக்கிற இடம் வந்து சிமெண்ட் படிக்கட்டுங்க. இது போக போக பாறைகளை மேலே வருங்க. இங்கே இயற்கையாகவே உட்கார்றதுக்கு இடம் இருக்குங்க. மரம், நிழல், கல். சித்தர் கோகைங்க. நீங்கள் சித்தர் கோகை செல்லும் வழின்னு வாங்க, என்ன போய் பார்ப்போம். சித்தர் கோகை வழிங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேங்க. ஏன்னா அங்கே ரொம்ப தண்ணியாக இருக்குது, ரொம்ப வழுக்குங்க அந்த இடம்.
நான் ஆல்ரெடி அங்கே போயிருக்கேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணுங்க, ரொம்ப பள்ளம் இடிக்குது. நான் அந்த குகையை ஃபோட்டோ எடுத்திருக்கேங்க, உங்களுக்கு இந்த சைடில் நான் வியூ பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டெப்ஸில் ரொம்ப கவனமாக பார்த்து வைக்கணுங்க. உண்மையிலே செம்மையாக இருக்குங்க. நம்ம நடக்கும்போது சிமெண்ட் பாதையில் படிக்கட்டில் வந்தோம், இப்போ மலையில் அப்படியே இருக்கீங்க. ஸ்டெப்ஸ் மட்டும் பார்த்து கவனமாக கால வைக்கணும். நல்லா இருக்குது வியூ பாயிண்ட் பாருங்க. கிட்டத்தட்ட கோயிலுக்கு வந்தாச்சுங்க. வேற லெவலில் இருக்கு. கிட்டத்தட்ட கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த பாதைலாம் இல்லைங்க, அது இந்த தகரம்லாம் போடல, இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த இடம் நிறைய பேருக்கு தெரியணும். சூப்பருங்க, நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. வேற லெவலுங்க. சூப்பராக கட்டியிருக்காங்க, வேறு லெவலில். நட சாத்த இருக்கு. இந்த இருக்காங்க. பரவாயில்ல, ரொம்ப வெயிலாக இருக்கும், இப்போ எல்லாம் போட்டிருக்கான். சூப்பராக இருக்கு. ஒரு அமைதி கிடைக்குதுங்க. இது ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம். ஏன் இப்படிலாம் எழுதுறீங்க? இப்போ தான் கட்டியிருக்காங்க, அதுக்குள்ளேயும் அங்கேயும் எழுதி வச்சுருக்காங்க. இதனால் என்ன கிடைக்க போகுது? சுற்றி எழுதி வச்சுருக்காங்க. வாங்க பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. நம்ம கோயில் நம்ம தாங்க பார்த்துக்கணும். அப்போதால அடுத்து வரவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி தான் இங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. வாவ், இங்கே பாருங்களேன், இங்கே இருக்கிற மக்களுக்கு, கோயிலுக்கு வரவங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. வியூ பாயிண்ட்டு இருக்குங்க, வியூ பாயிண்டில் போய் பார்ப்போம். வியூ பாயிண்ட்டுங்க. கால் சுடுமான்னு தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம். கால் சுடுதுங்க. இங்கே தீபம் ஏற்றுறதுக்குங்க. வேறு லெவலுங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்த வீடியோ வரணும்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.